ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்டர் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 3-4 டயக்ராமாக கொடுத்துருங்க, அப்படியே பார்ப்போம். மெக்கானிசம்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் வேரி அமாங் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் டிபெண்டிங் மெயின்லி ஆன் த ஹேபிட்டேட்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செல்லுக்குள்ளேயே எல்லா விஷயமும் நடக்கணும். அதனால் திருப்பி எந்த ஆர்கன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்பிரேஷன் டைப்ஸ் வந்து மெத்தட்ஸ் வந்து இருக்கும். இதே வந்து டிஷ்யூ லெவலில் வருவீங்க. இந்த அனிமல் கிங்டம்லேருந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வந்து பாரு. ஸோ அந்த டிஷ்யூ லெவலில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆர்கன் லெவலில் ஒரு மாதிரி இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் மெத்தட் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போது நீ போய் தண்ணிக்குள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா நீந்திக்கிட்டே உன்னால் வாழ முடியுமான்னு கேட்டால் 2 நிமிஷம் தான் செத்து போயிடுவேன், தண்ணி உள்ளே போய் செத்து போயிடுவேன். அதே மாதிரி கடலுக்குள்ளே இருக்கிற மீன் வந்து வெளில வந்து சர்வே ஆக முடியாது. ஒவ்வொரு இடத்துல அதாவது ஹேபிட்டேட், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். அந்தந்த ஆர்கானிசம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெஸ்பிரேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 க்ரைட்டேரியா, ஒன்று வந்துட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் ஹேபிட்டேட், எந்த இடத்துல வாழுது, அது எந்த லெவலில் இருக்குது, இந்த 2த்தையும் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டப்ஸ் வந்து இருக்க போகுது. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து அமைய போகுது. அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போமா? ஓகே. லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலோன்ட்ரஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் O2 and CO2 பை சிம்பிள் டிஃப்யூஷன் ஓவர் என்டையர் பாடி சர்ஃபேஸ். இதெல்லாம் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்பாஞ்சஸாக இருக்கட்டும், சீலோன்ட்ரேட்ஸாக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம்ஸ், பிளாட்டிக் மென்திஸ் தானே இது, யார் அவன் பிளாட்டிக் மென்திஸ் தானே, எவனை எடுத்து போட்டு வச்சிருக்கேன் நானே மறந்து போயிட்டேன். பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் பாடி சர்ஃபேஸ், அதோட பாடி சர்ஃபேஸ் வழியாகவே வந்துட்டு அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிறதா இருக்கட்டும், வெளியே போக வைக்கிறதா இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடாக, இது எல்லா வேலையுமே அதோட என்டையர் பாடி சர்ஃபேஸில் வந்து நடந்துக்கும். இதை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் தென் earthworms use their moist cuticle and insects have their network of tubes, tracheal tubes, to transfer their atmospheric air within the body. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா earthworm புழுவெலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே வள கொலவலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லைமி லேயர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற earthwormsலாம் பார்த்தீங்கன்னா அதோட மாய்ஸ்ட் கியூட்டிக்கல்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த லேயர் வழியாக வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் டியூப், ட்ரக்கியல் டியூப்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த பார்த்தீங்களா, இதுதான் ட்ரக்கியல் டியூப்ஸ். அப்படி இந்த கரப்பாம்பூச்சியில் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இந்த இடத்துல இப்படி தலையை வெட்டிட்டிங்கனாலும் இந்த டியூப்ஸ் வழியாக வந்து அதனால் ஆக்சிஜனை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அட் தி சேம் டைம் அது எப்படி சாகுதுன்னா ஃபுட்டு இப்படி கன்சியூம் பண்ண முடியாது, அதனால அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி அப்படி தான் செத்து போகுதே தவிர. ஹார்ட்டுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு ஒரு சேம்பராக வந்துட்டு இருக்கும். பிரெயினுமே பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு இங்கே மட்டும் இருக்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு உடம்பு ஃபுல்லாக மூளை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து காக்ரோச் நீங்கள் கண்டமணிக்கு இப்படி தலையில் இப்படி வெட்டி போட்டாலும் அதனால் அவ்வளோ உயிர் வாழ முடியுது. அண்ட் அதோட நெட்வொர்க் ஆஃப் டியூபும் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். புக்ஸில் எல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. அண்ட் தென் எங்கே விட்டேன், ஸ்பெஷல் வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால் கில்ஸ், பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டியூப் மாதிரி இருக்கிறது வந்து ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. நம்ம ப்ரீத்திங் தானே படிக்க போகிறோம். நம்ம வந்து இங்கே இடத்துல பாரு, ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரக்கியாக இருக்கும், பிராங்கியோல்ஸ், அல்வியோல். நம்ம வந்து ஆல்வியோல் லெவலில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது, அதனால் நம்ம ஆல்வியோலர் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல் வந்து பிராங்கை. ஸோ பிராங்கியல் ரெஸ்பிரேஷன், தட் இஸ் கில்ஸ். புரிஞ்சா? அதுக்கு முன்னாடி ட்ரக்கியா, இந்த டியூப் லெவலே ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? டியூப்லர் ரெஸ்பிரேஷன், ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன் ஒன்றும் இல்லை, ட்ரக்கியால் இருக்குது. ஸோ ட்ரக்கியா ரீஜன் இருக்கனால ட்ரக்கியல் ரெஸ்பிரேஷன். தென் லைக் என்ன சொல்ல, பிராங்கை அந்த ரீஜன்ஸில் வந்து வருது. அதனால இந்த கில்ஸை வச்சிருக்க ஆர்கானிசம்லாம் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். நமக்கு வந்து ஆல்வியோலர் லெவலில் வந்துடும். ஆல்வியோல் லெவலில் வரப்போனதே நம்ம வந்து ஆல்வியோலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு பியூட்டிஃபுல் திஸ் சப்ஜெக்ட் இஸ். ஓகே ஃபைன். கில்ஸ் வச்சுருக்கிறதுலாம் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்க். இந்த பயாலஜியில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டா,
மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ வர இடத்துல எம் அப்படி தான் வரும். ஏஎம் 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 அந்த மாதிரி வந்துருக்கும். இப்போ அக்வாட்டிக் ஆத்ரோபோட் வந்துட்டு அப்படியே சேர்த்து மொலஸ்க் அப்படி தான் வந்திருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டிகம் அசைகம் மால்வேசியா இல்லைப்பா அது ஏதோ இது வருமே ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் மினிட். மேஞ்சிஃபர் இண்டிகா இருக்குது பார்த்தீங்களா. மேஞ்சிஃபர் இண்டிகாவில் வந்து அனார்கடேசியே அப்படின்னு தான் வந்துருக்கு பார்த்தீங்களா. மேஞ்சிஃபர் இண்டிகா அனார்கடேசியே. இந்த எம்முஏ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அப்படியே மோஸ்ட் ஆஃப் த இடத்துல கோரிலேட் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த எம்ஏ அந்த காம்பினேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் ட்ரிக் மாதிரி இருக்குது. அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கேன். படித்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து எம்ஏ அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து செல்லுலார் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது. அதே மாதிரி நிறைய சாப்டர்ஸில் நான் ஞாபகம் வச்சுருந்தேங்க. அதனால் ஒவ்வொரு சாப்டர் வரப்போ நான் சொல்கிறேன், மறந்துருச்சு எனக்கு. ஓகே ஃபைன். இந்த பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஃபிஷ்ஷோட எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் இந்த ஸ்னெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் அதாவது கில்ஸில் ரெஸ்பயர் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லப்படுறது அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் ஒன்று, அண்ட் தென் மொலஸ்க் ஒன்று. வேற vascularized bags called lungs, pulmonary respiration are used by terrestrial forms for exchange of gases. Among vertebrates, fish use gills, whereas amphibians, reptiles, birds, mammals respire through lungs. நீங்கள் பாருங்களேன், நமக்கு வந்துட்டு ஸ்பெஷலைஸான ஒரு பேக் வந்து இருக்குது. பை மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு லங்ஸ். அந்த லங்ஸில் தான் வந்து ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேஸஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எல்லாமே வந்து நடக்க போகுது. அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மீன்கள் ஃபிஷ்ஷு வந்து எதை யூஸ் பண்ணுது, கில்ஸை வந்து யூஸ் பண்ணுது. இதே வந்துட்டு ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேம்மல்ஸ் இது எல்லாமே வந்து லங்ஸ் மூலிமா ரெஸ்பிரேட் பண்ணுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஆம்பிபியன்ஸ் லைக் ஃப்ராக்ஸ் கேன் ரெஸ்பிரேட் த்ரூ மாய்ஸ்ட் ஸ்கின், கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஆல்சோ. ஸோ ஃப்ராக் வந்துட்டு 2-3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணும். ஒன்று கியூட்டிக்கல் வழியாக பண்ணும், அண்ட் தென் தண்ணிக்குள்ளே போகிறப்ப கில்ஸ் அந்த மாதிரி இதை வச்சு பண்ணும். நார்மலாக இருக்கப்போ நாஸ்ட்ரல்ஸ் வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பார்ட்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இந்த சாப்டரில் அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து எப்படி வேணால் கேட்பான், எப்படி கேட்டாலும் நிறைய பேருக்கு மறந்துடும். அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிற பார்ட்டில் ஏதாவது தான் இருக்கும். அண்ட் தென் எப்பயும் போல் அந்த டைடல் வால்யூம் ஃபைன். இப்போதைக்கு இந்த டாப்பிக்கில் அவ்வளோதான். நம்மளோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்துட்டு ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்துட்டு பக்காவாக பார்த்துடலாம். ஓகே கைஸ், அன்டில் தென் லவ் யூ, டடா, பாய், see you.